வணக்க மக்களை, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். கழகத்திற்கு களங்கம் விளைத்தால் இதுதான் நடக்குமா? முக்கிய நிர்வாகிகளை கூண்டோடு தூக்கிய எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் ஏற்படும் திடீர் திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகுதான் அதிமுகவின் கட்சியில் உள்கட்சி விவகாரம் என்பது மற்றும் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு சில எம்எல்ஏக்களும், மற்றொரு அணியில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக செயல்பட தொடங்கிவிட்டதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக கண்டிப்பாக செயல்படக்கூடிய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது தையூர் எம்எல்ஏ குமரவேல் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில், கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி அவர் பெயர் உண்டாகும் விதத்தில் குமரவேல் செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை என்பது நாங்கள் ஒரு முழுமனதாக எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்திருப்பது தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் கட்சியின் உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் திட்டவட்டமாக கேட்டுக்கொண்டுள்ளாராம். அதாவது திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாக இருந்த குமரவேல் அவர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி கட்சி பணிகளை தொய்வின்றி தொடர்வது குறித்த அடுத்த கட்ட ஏற்பாடுகளை அதிமுக தலைமை கவனித்து வருகிறதாம். அது மட்டுமின்றி அங்கு தற்காலிகமாக பணிகளை மேற்கொள்ள இடைக்கால பொறுப்பாளரை ஒருவரை நியமித்து அல்லது புதிய ஒன்றிய செயலாளரை தேர்ந்தெடுப்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சியின் தலைமை கண்டிப்பாக விரைவில் வெளியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு கட்சியிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்களம் என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவை சந்திக்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் இவ்வாறு ஒவ்வொருவராக அதாவது மாற்றுக் கட்சியில் சேர்வது என்பது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி அதாவது எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வந்த எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியில் எம்எல்ஏக்கள்லாம் ஒவ்வொன்றாக எடப்பாடி பழனிசாமியிடம் மீண்டும் இணைவதாக குறித்த தகவல் தான் வெளியாகி இருக்கிறதா. இதனைத் தொடர்ந்தான் அவ்வாறு சேர்வதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி யாரை ஏற்றுக்கொள்வார், யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதாம். எடப்பாடி எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நகர்வு முடிவுகள் மற்றும் என்னவாக இருக்கும்? அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு தரப்பினர் தங்கள் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் என்றுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுமா அல்லது இரு அணியாக பிளவுபட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக கட்சி ஒரு பின்னடைவை மட்டும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும் என்றுதான் மக்களிடம் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.